அவன் என்ன பண்ணுறாங்க, விஜய் வந்து விதவிதமான போஸ்ட்டில் வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அப்பளத்தையும் கையில் கொடுத்து ஃபோட்டோ எடுத்துடுறாங்க நைஸாக. அது விஜய் வந்து என்ன பண்ணுறாங்க, எல்லா இடத்துலையும் போஸ்ட் அடித்து ஒட்டிடுறாங்க. இதை பார்த்து விஜய் அதிர்ச்சி அடைகிறாரு. உன்னை எல்லா போஸ்ட்டையும் பிரிச்சுட்டு எதுக்காக காவேரி இப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சமைய திட்டுறாரு. உன்னை காவேரி வந்து சூப்பராக இருக்குல்ல போஸ்டர் அப்படின்றாங்க. இப்படிலாம் நீ பண்ணுவேன் நான் எதிர்பார்க்கல, உன்னை நம்பிக்கை தானே நான் வந்து ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுத்தேன், ஆனால் இந்த மாதிரி வந்து பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு சமைய டென்ஷன் ஆகிறாரு. என்னங்க நான் என்னங்க பண்ணேன், சும்மா வந்து போஸ்டர் தான் அடித்தேன், உங்களுக்கு விளம்பரம் தானே பண்ணியிருக்கேன், உங்களை நல்ல வழியில் தானே பண்ணியிருக்கேன், நீ என்னை விளம்பரப்படுத்து, நான் உன்னை கேட்டேனா, தேவையில்லாத வேலை ஏன் செய்கிற, இங்கே பாரு ஒரு நாளைக்கு எனக்கு எவ்வளோ வந்து அவமானம் ஆகிடுச்சு தெரியுமா, எல்லாரும் பார்த்து சிரிக்கிறாங்க, இதெல்லாம் எனக்கு தேவையா அப்படின்னு சொல்கிறாரு. இதில் என்னங்க தப்பு இருக்குது, ஒரு மாடலாக இருந்தால் இதனால தப்பு இருக்குது, நான் மாடல்னு உங்ககிட்ட சொன்னேன்னா அது எப்படி என்கிட்ட கேட்காம கொள்ளாமல் இந்த வேலையை பண்ணுவேன், உனக்கு அவ்வளோ திமிராயிடுச்சா, நீ ஓவராக பண்ணிகிட்டு இருக்க காவேரி, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை, என்கிட்ட பேசாத, உன்னை பார்த்தவே எனக்கு எரிச்சலாக வருது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. உடனே காவேரி என்ன இவர் இவ்வளோ டென்ஷனாக வர்றாரு, ஐயோ தெரிஞ்சதை நம்ம பண்ணாமல் விட்டுருக்கலாமே, இப்போ என்ன பண்ணுறது, இவர் எப்படி சமாதானப்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இதெல்லாம் பார்த்து வந்து செமையாக சந்தோஷமாக இருக்காங்க ராகினி. உடனே ராகினி வந்து அப்பா எனக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது, பரவாயில்ல நானும் ஏதாவது உங்கள் 2 பேரையும் வந்து சண்டை போடுறதுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் பரவாயில்லையே நீயே பண்ணிவிடுவ போட்டிருக்கே, எனக்கு இப்போ நல்லா இருக்குப்பா, நிம்மதியாக இருக்குது, நீயும் விஜய் இதே மாதிரி சண்டை போட்டுகிட்டே இருங்க, நீங்கள் 2 பேரும் ஒன்றா சுற்றுறதும் பழகிறதும் எனக்கு பிடிக்கல, எனக்கு எரிச்சலாக வருது, ஆனால் இப்போ நீங்கள் சண்டை போட்டுக்கிறீங்க பாருங்கள், இதை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷம் தாங்க முடியலப்பா அப்படின்றாங்க. எனக்கு வேலையே இல்லையா, வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்கேருந்து போகிறாங்க நம்ம காவேரி ரொம்ப சோகமாக இருக்காங்க. அவங்க வீட்டில் உள்ளவங்கள என்னாச்சு, விஜய் என்ன சொன்னார் அப்படின்னோடனே விஜய் ரொம்ப கோச்சிக்கிட்டாரு, அவருக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை, ஏன் இப்படிலாம் பண்ண, அவருக்கு வந்து விருப்பம் இல்லாத விஷயத்தை எதுக்காக பண்ண அப்படின்னோடனே, இல்லைம்மா இதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டார்னு நினச்சேன், பார்த்தா வந்து ரொம்ப பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டாரு, நான் அப்போவே சொன்னேன் நானே மாடலாக நடிச்சிருப்பேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு குமரன். அதை கேட்டு மாமா நீங்கள் வேறு மாமா ஏன் மாமா இப்படி பண்ணுறீங்க அப்படின்றாங்க. அடுத்து வந்து இப்போ என்ன பண்ணுறது, எப்படி வந்து உங்கள் வீட்டுக்காரர் சமாதானப்படுத்த போகிறேன்னு எல்லாம் கேட்டோன்னே எனக்கே ஒன்றும் புரியலமா, அவர் ரொம்ப டென்ஷனாக இருக்கார், எப்படி சமாதானப்படுத்துன்னு தெரில, நான் வேணா மாமா கிட்ட பேசி பார்க்கட்டுமாக்கா அப்படின்னு இவனா சொல்கிறாங்க. ஆமாடி நீ பேசி பார்த்தா உடனே நடந்துடும் கம்முன்னு இருடின்றாங்க. நான் பேசுவேன் நண்பர் சொல்கிறாங்க. யாரும் பேச வேணாம், நான் தான் பேசணும், வேறு வழி இல்லை, இல்லடி நான் மாப்பிள்ளை கிட்ட பேசுகிறேன், உன் மேலே தப்பு இல்லைன்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க. இல்லைம்மா யார் சொன்னாலும் அவர் டென்ஷன் தான் ஆவார், இதை வேறு விதமாக தான் டீல் பண்ணணும், எப்படியாவது ஒரு சமாதானப்படுத்தி ஆகணும்னு சொல்லிட்டு உள்ளே ரூமுக்கு போகிறாங்க. விஜய் வந்து செம்ம டென்ஷனாக உட்காந்துருக்காரு. உன்னை எங்கே உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்றாங்க. இங்கே பார்க்க காவேரி உங்ககிட்ட பேசுறதுக்கு எதுவுமே இல்லை, வர உன்னை பார்த்தாவே எனக்கு பயமாக இருக்குது, முதல்ல ராகினி பார்த்தா வந்து ட்ரெரராக இருந்தது, அவள் தான் ஏதோ செய்ய போகிறான்னு நினச்சா, ஆனால் நீ கூட பழகி அழகாக பண்ணுற வேலையை உண்மையிலேயே ஒன்றை பார்த்தா தான் காவேரி எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்து எங்கே அப்படிலாம் பேசுகிறீங்க, பின்ன நம்பி தானே உனக்கு போஸ்ட் கொடுத்தேன், ஆனால் இப்படி பண்ணுவேன் நான் நினச்சி பார்த்தேன்னா ஏன் காவேரி இப்படிலாம் பண்ணேன் அப்படின்னோடனே சாரிங்க ப்ளீஸுங்க தயவு செய்து நான் மன்னிச்சிடுங்க அப்படின்னாங்க. இங்கே பார் காவேரி நான் எதுவும் உங்ககிட்ட பேச தயாரில்லை, என்னை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. கையை பிடிக்கிறாங்க. ப்ளீஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறாங்க. விட போறியே இப்போ இல்லையா, ஏன் என்னை மன்னிக்க மாட்டிங்களா, சரி ஓகே இதுக்கப்புறம் நீங்கள் மாடலாக இருக்க வேணாம், நான் எல்லா போஸ்ட்லேயும் வந்து கிழிச்சிட்டேன், அதுக்கப்புறம் வந்து எல்லாமே டெலீட் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராதுங்க, நீங்கள் மாடலாலாம் இருக்க வேணாம் போதுமா அப்படின்னோடனே இங்கே பாரு நீ பண்ணுறது பண்ணிவிட்டு இப்போ நல்ல மாதிரி பேசிகிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. எங்க ப்ளீஸுங்க என்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சிறாங்க. உடனே வந்து காவேரி அமைதியாக போயிடு காவேரி, அதெல்லாம் தெரியாது, நீங்கள் என்கிட்ட பேசினா தான் நான் போவேன் அப்படின்றாங்க. ஏன் காவேரி என்னை போட்டு படுத்துகிறேன், முதல்ல இங்கேருந்து போ, நீ பண்ண வேலைலாம் பண்ணிவிட்டு எப்படி தைரியமாக வந்து என்கிட்ட பேசுகிற, நான் என்ன தப்பு பண்ணேன், இங்கே பாருங்கள் நான் ஒன்றும் பண்ணலை, உன் குடும்பத்துக்காக இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்க, உன் குடும்பம் தான் முக்கியமா, அப்போ நான் உனக்கு முக்கியம் கிடையாதா, நீங்களும் தான் எனக்கு முக்கியம், நானும் உனக்கு முக்கியம் இல்லை, அப்போ இப்படிலாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ப்ளீஸுங்க நான் தான் சாரி சொல்கிறேன்ல, வேணா தோப்புக்காரனை போட்டுமா அப்படின்னு காது பிடிக்கிறாங்க. ஒன்றும் தேவையில்லை போ அப்படின்னு சொன்னோன்னே, அதான் நான் செஞ்சது தப்புன்னு சொல்கிறேன்ல, அப்புறம் ஏங்க இப்படிலாம் பண்ணுறீங்க, உங்ககிட்ட பேசாமல் என்னால் இருக்கவே முடியல அப்படின்னு சந்தோஷமாக இருக்குது விஜய்க்கு. திரும்பி பார்க்குறாரு. நிஜமாவா சொல்கிறேன் அப்படின்னாரு. ஆமாங்க உண்மையிலே உங்ககிட்ட பேசாமல் என்னால் இருக்கவே முடியல தெரியுமா அப்படின்னு காவேரி சொன்னோன்னே விஜய் வந்து அப்படியே காவேரியை பார்க்குறாரு வச்ச கண் வாங்காமல். அப்படியே 2 பேரும் ஒருத்தரை பார்த்துட்டு சந்தோஷமாக சிரிக்கிறாங்க. அடுத்த நாள் வந்து 2 பேருமே வந்து சந்தோஷமாக வந்து வேலைக்கு போகிறாங்க. இதை பார்த்து ராகினி செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. எப்படி இவ சமாதானப்படுத்துகிறானே தெரியலையே, ஏதோ ஒன்று பண்ணி சமாதானப்படுத்திட்டாலே நைட்டே அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க ராகினி. இதோட முடியுது.